நாங்களாம் அமைதியா இருக்க டைம்ல வந்துட்டு எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. நீ என்ன சொன்ன? இந்த வருஷம் ஆர்சனல் தான்டா. அத்லெட்டிகோ மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டேக் அ லீட் டு எமிரேட்ஸ். நீ லீட் எடுக்கலனா ஐ திங்க் தி கேம் இஸ் குட் அண்ட் டன். மறக்காம அத நீ சொன்ன மாதிரி எல்லாருமே மறக்காம இந்த கேமை மட்டும் பாத்துருங்க. தயவு செஞ்சு பாருங்க. பிரில்லியன்ட்டா இருக்கும்போது டிசப்பாயின்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரம் வந்து மறுபடியும் UCL is back, சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸ், பேக் டு பேக் செமி ஃபைனல்ஸ் போயிட்டு எங்க டீம் வந்து EPLோட மானத்தை காப்பாத்திட்டு இருக்குது. ஆனா எங்க டீம் மானத்தை காப்பாத்துற அளவு கூட ஆட மாட்டேங்கிறாங்க. அது வேற விஷயம், அப்புறம் வருவோம். பட் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் பிக்கெஸ்ட் few weeks of world football. ஸோ இந்த அடுத்த 2-3 வாரம் வந்துட்டு கிளப் ஃபுட்பால்ல வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீக்கா இருக்கு. ஸோ எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மேட்ச் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஃபுல்லா டீடைல்டா அதை பத்தி பேசியிருப்போம். ஸோ மறக்காம இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சீசன் இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஒரு 10K அப்படியே புஷ் பண்ணி எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் மறக்காம பார்த்துட்டு அதுக்கப்புறமாவும் வேர்ல்ட் கப்புக்கு எல்லா அப்டேட்ஸையும் சூப்பரா தர போறோம். அதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. பட் இந்த எபிசோட்ல ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குதுடா. ஏன்னா என் டீம் இருக்குது. அது என்ன பிஎல் மானத்தை காப்பாத்துறது? ஒரு தடவை கூட இந்த ட்ரோஃபி வந்து எப்படி இருக்குன்னு தூக்கி எல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த சீசன் கேரி ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா. என்ன பண்றது? கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணி வந்திருக்கோம் நாங்க. உங்களால முடிஞ்சதா? நீங்க பண்ற ஒரே கேரி ஜாப் இந்த பாட்டில தூக்குறது தான்டா. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். அது தவிர நீங்க எந்த கேரி ஜாபும் பண்ணதே இல்ல 5 வருஷமா. இதுல கேரி ஜாப் வேற, இதுல வந்து பிஎல் மானத்தை நீங்க காப்பாத்துறாங்களாம். வருஷம் நீங்க இதைத்தான் பண்றீங்க. அப்புறம் வந்து கவுத்துட்டு போறதால உங்க எங்க மானத்தை எங்க காப்பாத்துறீங்க? கப்பல் ஏறி கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது மானம். இதுல வேற மானத்தை காப்பாத்துறாங்க, அதை காப்பாத்துறாங்கன்னு பேச்சு வேற. எப்படியோ தப்பித்தாவே செமிஃபைனல் வந்துட்டீங்க. இப்ப என்ன எதிர்பார்க்கலாம் உன் டீம் இருந்தா? அதை சொல்லு. அதாவது உலகத்துக்கே எப்படி இருக்கு தெரியுமாடா? பயங்கரமா ஜனவரி பிப்ரவரி மாசம் எல்லாம் ஓஹோன்னு பறக்குறீங்க. எல்லா ஆர்சனல் தான்ப்பா இந்த சீசன் நாங்க தான் ஆகும்னு எல்லாம் பேசிடுறீங்க. மார்ச் மாசம் வந்தோடனே அப்படியே அமைதியாகி ஒண்ணுமே இல்லாம. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஒருத்தன். நீ அது யாரும் நினைச்சிட்டு இருக்கலாம், அது அவன் கிடையாது. அந்த ஃப்ராடு பையன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த அவன் வாய் வைக்கிறது. நீ உடனே வந்து நாங்களாம் அமைதியா இருக்க டைம்ல வந்துட்டு எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. நீ என்ன சொன்ன? இந்த வருஷம் ஆர்சனல் தான்டா, எல்லாமே இருக்குது, இவனுங்க போட்டு செஞ்சிடும். ஏன்னா எனக்கு தெரியாத என் டீமை பத்தி இவனுங்க எப்ப கவுருவாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எப்ப பேசுங்கன்னு தெரியும். ஆனா உன்னோட ஜிங்ஸ போட்டு நாசமா இந்த கிளப் போவச்சு. இரு, இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். எல்லா ஹேட்டர்ஸையும் உன் மேல திருப்பி விடுறேன். ஆர்சனல் அது படுக்க போட்ட, பார்சலோனா, ரியல் மேட்ரிட், எல்லா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கடா. நீ மட்டும் தான் காரணம் எல்லா கிளப்பும் நாசமா போறதுக்கு. ஆமாண்டா. அப்புறம் எதுக்குடா அவனுக்கு எல்லாம் சம்பளம் வாங்கி வச்சு வேலைக்கு வச்சிருக்கீங்க? எதுக்குடா ஃபுட்பாலருக்கு அவ்வளவு காசு கொடுக்குறீங்க? உன் மேனேஜர் 6 வருஷமா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குடா எவ்வளவு காசு வச்சிருக்க? நீ ஜோசியன் கிட்ட போக மாட்டியா கேக்குறதுக்கு? இல்ல நீ போனதே இல்லையா? நீ ஒத்துக்கோ, நீ போயிருக்கல. நீங்க யாருமே என்கிட்ட வர்றது இல்லடா. நீங்க யாருமே என்கிட்ட வர்றதில்ல. சரி விடுறா, சரி நான் வந்து இந்த கேம்ல வந்துட்டு நான் இப்பவே சொல்றேன்டா, அத்லெட்டிகோ மேட்ரிட் will easily beat Arsenal. போதுமாடா? பாத்துக்கலாம். மனசு நிம்மதியா இருக்குல்ல? உனக்கு அதெல்லாம் தேவை. சரி விடுறா. அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஆர்சனல்ல பீட் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். சரியா? உன் டீம் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ தான் என்னோட இதை வந்து பயங்கரமா நம்புற, நாங்க போடுற திங்ஸ்ல தான் ஒர்க் ஆகுதுன்னு வேற நீ பேசிட்டு இருக்க. சரி விடு. அத்லெட்டிகோ மேட்ரிட் எப்படி இருந்தாலுமே அவங்க ஒண்ணு ஜெயிக்க போறது. சரி அப்படியே விடு. ஆர்சனல் வந்து தோத்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கோ. நான் சொல்றேன், ஆர்சனல் will lose to அத்லெட்டிகோ மேட்ரிட். அத்லெட்டிகோ மேட்ரிட் will win first leg. போதுமா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். மேனேஜரும் ஒண்ணும் பண்ணலையா? 5 வருஷமா இவர் ஒண்ணும் பண்ணாதெல்லாம் தெரியலையா? அதே மாதிரி வந்து இவங்க பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கேம் பண்றதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியலையா? நாங்க இங்க ஒரு வார்த்தையை சொன்னனாலதான் இவங்க கிளப் வந்து பலாயிரம் மைல் தள்ளி இருக்கிற கிளப் வந்து நாசமா போதா? ஏன்டா யாருக்கு நான் பூவை சுத்திட்டு இருக்கிறேன் கொய்யால? சரி இந்த கேம்ல பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இல்ல வழக்கம் போல ஒரு பிலிம் காமிச்சது பெரிய வெளியே போயிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல வந்துட்டு என்ன பண்றது? டேய் லாஸ்ட் 2-3 ஆக்சுவலா நிறைய கேம் நான் அது லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்க விரும்பல. ஏன்னா நான் மேட்சும் பார்க்கல. எனக்கு ஆர்சனல்னாலே இப்போ மேட்ச் பார்க்கறதுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடிக்கிறது ஒரு கோல்,
அதுக்கு மேல அடிக்க மாட்டேங்கிறாங்க. கோல்ஸுக்கு கிரியேட்டிவிட்டில சான்ஸ் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அந்த சைடு அவனுங்க வந்துட்டு சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஐ மீன் சூப்பரா ஆடுறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் கோல் போடுற டேய் திறமை டேய் இருக்கு. டேய் இரு அதான் சொல்றேன். மனசாட்சி அவனுங்களுக்கு கோல் போடுற திறமை இருக்குது, எங்களுக்கு கோல் போடுற திறமை கிடையாது. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். நாங்க கோல் போடுற திறமை இருந்தாலும் வழக்கமா டியோகோ சிமியோனே இந்த சீசன் பல வாட்டி சொல்லிட்டான், திஸ் இஸ் நாட் லைக் மை யூசுவல் டீம், வி ஆர் நாட் டிஃபெண்டிங் ஹவு மை டீம்ஸ் யூசுவலி டிஃபெண்ட் அப்படின்ட்டான். இவங்களுக்கு கோல் போடுற திறமை இருந்தால் டிஃபெண்ட் பண்ற திறமையே கிடையாது. இந்த வாரம் ஏதோ தப்பி தவறி அத்லெட்டிக் கிளப் கூட வந்து 3-2 அப்படின்னு சொல்லி 2-1 90 மினிட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் சோர்லாத் ஒரு கோலை போட்டு அப்புறமும் ஒரு கோலை வேற விட்டானுங்க. ஸோ 3-2 அந்த கேம் வந்து முடிஞ்சு. லாஸ்ட் 10 கேம்ஸ்ல அத்லெட்டிகோ மெட்ரிட் 8 லாசஸ், 2 வின். அந்த வின் வந்து இந்த வீக்கெண்ட் ஒரு வின்னு, அந்த பார்சலோனா கேம்ல இன்னொரு வின்னு. அவ்வளவுதான் நடந்திருக்குது. ஏன் இந்த கிளப்பை பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 5 வருஷமா எதுவுமே கிடையாது. உன் கிளப்லயே தான், இந்த கிளப்லயே 5 வருஷமா எதுவுமே கிடையாது. புரியுதா? அதாவது இந்த ஒரு சேயிங் இருக்குது, புரோக்கன் கிளாக் இஸ் ஆல்சோ ரைட் ட்வைஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தாலுமே அப்படி. இந்த 2 கிளப்பும் இப்ப அப்படித்தான். இந்த கிளப் ஒண்ணு வின் பண்ணது இல்ல, இந்த கிளப் ஒண்ணு வின் பண்ணது இல்ல. எப்படியோ ஒரு வின்னர் கண்டிப்பா தேவை. ஏதோ ஒரு வின்னர் ஃபைனல் போய் அதுதான் ஒரு டிராவ் கொடுத்திருக்கு. பர்ஃபெக்ட் ஜோக்கர்ஸ் கிளாஷ். ஜோக்கர்ஸ் ஆஃப் லாலிகா வர்சஸ் ஜோக்கர்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக். நானே ஒத்துக்கிறேன், இதுதான். ஆனா என்ன எனக்கு வருத்தம்னா, போன வருஷம் 2 வருஷம் நடந்தா மாதிரி தான்டா இன்டர்லாம் வந்துட்டு வந்தானுங்க ஃபைனல்ஸ்க்கு. தெரியும் அடிக்குதான் வாங்க போறானுங்கன்னு தெரிஞ்சுதான் பாத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிதான் வந்துட்டு ஒரு டீம் வந்து ரொம்ப வீக் சைடு தான் ரெண்டுமே. அத்லட்டிக்கும் சரி ஆர்சனலும் சரி, அவன் வந்தாலும் வீக் தான். அந்த சைடு ஆக்சுவல் ஃபைனல்ஸ் பிஎஸ்சி வர்சஸ் பார்சலோனா பாயன் தான் வந்துட்டு ஆக்சுவல் ஃபைனல். அதுல இருந்து வரவங்க வந்துட்டு ஈஸியா அடிச்சு போட்டு 5-0 ஜெயிச்சுட்டு போயிட போறாங்க சாம்பியன்ஸ் லீக். சோ அதனால இந்த சைடுல யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மேட்ச பத்தி பேசணும். ஆள் மேல நம்பிக்கை கிடையாதுடா, கேவலமா கிடையாது. இல்ல, எதுக்கு நான் நம்பிக்கை வைக்கணும் நீ சொல்லு. நீ ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடு, நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீ ஒரு பாயிண்ட் கூட நான் நம்பிக்கை வைக்கிறேன். என்ன ரீசன் இருக்கும்னு சொல்லு. பிளைண்ட் இது தவிர்த்து எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து எனக்கு ப்ரூஃப் கொடு, நான் நம்புறேன். நானு ஒரு வாட்டி வந்து இவனுக்கு பாயம் ஜெயிச்சிருக்கானுங்க. இப்ப போன வாட்டியே ஒரு வாட்டி நாங்க பிஎஸ்சியை ஜெயிச்சோம். ஆனா அதெல்லாம் குரூப் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. 0% பினிஷிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஆர்டெட்டா, பினிஷர் ஸ்கில்ஸ். அதனால எனக்கு நம்பிக்கை இல்லடா. அவன் அங்கேயுமே நீ என்ன வேணா பண்ணு, இந்த கேம் ஜெயிச்சாலுமே சரி ஃபைனல்ஸ்ல போய் அடிதான் வாங்க போறேன், எந்த டீமா இருந்தாலும். நீ அப்படியெல்லாம் பேசி நீ சுத்திட்டு இருக்கிற, கடைசியில வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் கிளாஸ போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீ வந்து இப்படி பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா லைன் அப்? தெரியுதுடா. இதுல என்னடா யாரா ஸ்டார் பிளேயர்? இதுல அந்த டீம்ல எனக்கு ஆல்வரஸ் 9 கோல்ஸ் திஸ் சாம்பியன்ஸ் லீக். ஓகேயா? லுக்மென் பிரில்லியன்ட் ஃபார்ம். இந்த சைடுல எனக்கு யார பார்த்தாலும் அடிக்கணும்னு தான் தோணுது இந்த ஆர்சனல் சைடுல. இத பத்தி எனக்கு பேசவே விரும்பல. அத்லெட்டிகோ மேட்ரிட் பத்தியே பேசுவோம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட் வந்து பெரிய பிரச்சனை வந்து இந்த லுக்மென் வந்து விளையாடுவானா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு நான் போட்டு வச்சிருக்கேன், பட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. ஸோ அவன் இல்லைன்னா கிரீஸ்மன் தான் அங்க வந்து ஆடணும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸா இருக்கலாம், லுக்மன் இல்லாம வந்து ஆடுறது. ஏன்னா வீக்கெண்டும் அவன் ஆடல. வீக்கெண்ட் ஆல்வரஸ் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, பட் ஆனா இந்த கேமுக்கு ரெடி ஆயிடுவான் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. வீக்கெண்ட்ல வந்து சார்லாத் 2 கோல் போட்டிருக்கான். சோ இப்ப லுக்மன் இல்லைன்னா சார்லாத் ஆடுவாங்களா இல்ல கிரீஸ்மன் வச்சு ஆடுவாங்களா அப்படிங்கறதா வந்து மிகப்பெரிய வந்து கேள்வியா இருக்குது. என்னுடைய ட்ரம்ப் கார்டு வந்து நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீ அடி வாங்குறதுக்கு முன்னாடி நானே உன்னை காப்பாத்திடுறேன். பாரியாஸ் இன்ஜர்டு, அவுட் ஃபார் திஸ் கேம். அவர் கிடையாது. அவனும் அதுவும் கன்ஃபார்ம் தான் சொல்லான்னு வந்த. நெக்ஸ்ட் பாரியாஸும் அதான் சஸ்பெண்ட் டவுட் என்னன்னு தெரியல. டவுட்லாம் இல்ல, கன்ஃபார்ம் டவுட் அவன். அது ஜஸ்ட் இன் கேஸ். அப்ப பாரியாஸோ கிடையாதா? சரி, அப்ப நீ வந்து என்னமோ நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. லுக்மனும் இல்ல, அவனுங்க இன்ஜர் ஆயிட்டு அவனுங்க ஆட மாட்டானுங்களா? எங்க டீம்ல இருந்தே ஆட மாட்டாங்களா? அதான் டிஃபரன்ஸ். ஐயோ சரி, அத்லெட்டிகோ மெட்ரிட் வந்து அவங்க யூசுவல் அந்த சும்மா செட் பேக் பண்ணி அதெல்லாம் போயிடுச்சுடா. அவங்க வந்து அட்டாக் பண்ணி ஆடுறது, கோலும் போடுறாங்க, கோலும் நிறைய விடுறாங்க. ஓகேவா? இந்த டீமை வச்சுட்டு நீ வந்து இப்ப பாரியாஸுக்கு பதிலாக யாரு உள்ள விடுவாங்கன்னு எனக்கும் தெரியல. லுக்மனுக்கு பதிலாக ஆப்வியஸ்லி கிரீஸ்மனோ இல்ல சார்லாத்தோ யார் வேணாலும் உள்ள வரலாம். அவங்களுடைய மோஸ்ட் ப்ராபப்ளி இப்ப ஃபர்ஸ்ட் லைக் வந்து அவங்களுடைய ஹோம். ஸோ மெயின் ரீசன் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, they have to capitalize on any small chance that they get. மெயினா அதான். ஓகேவா? அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் கோல் போடுறது, ஆனா அத்லெட்டிகோ பொறுத்த வரைக்கும் கோல் கன்சீட் பண்றது. ஸோ
நீ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் கோலை கன்சீட் மட்டும் பண்ணவே கூடாது, நான் ஃபுல் டிஃபென்ஸ்ல இறங்குறேன் அப்படின்னு நினைச்சான்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸே வந்து அட்டாக் தான். ஸோ அந்த அட்டாக்கை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 கோல் லீடோட இந்த கேம்ல இருந்து வெளியே போனாங்கன்னா மட்டும்தான் தே ஹேவ் அ சான்ஸ் அட் எமிரேட்ஸ். ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னதாண்டா எபிசோட் ஸ்டார்டிங்ல பயங்கர கஷ்டப்படுறாங்க. எந்த கிரியேஷன் பண்றதுக்கு எதுக்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐ திங்க் த ரிட்டர்ன் ஆஃப் சாக்கா வில் பி ரியலி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் ஹேவர்ட்ஸ் வேற இன்ஜர் ஆயிட்டான். ஸோ யாக்கரஸ் ஹேஸ் டு பிளே அப் டாப். மார்டினெல்லி இஸ் கோயிங் டு ஹோல்ட் வித் ரைஸ் டூயிங் யூசுவலி வாட் ரைஸ் டன்ஸ் அண்ட் ஜூபிமெண்டி அண்ட் ஓடகார்ட் ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 கேம்ஸ்ல ஹி ஹஸ் லுக்ட் ரியலி குட். எஸ்பெஷலி அந்த மேன் சிட்டி கேம்லலாம் பையன் பொழந்துகிட்டு இருந்தான் பாஸை போட்டுட்டு. ஸோ அதனால வந்து இந்த ஓடகார்ட் பாசஸ் டு யாக்கரஸ் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாம இந்த நியூகாசல் கேம்ல கடைசியில சிம்பிள் ஒரு த்ரூ பால் போட்டிருந்தா 2 பேரும் போய் ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. அதையுமே அவன் போடல. அண்ட் அந்த கேமே செம்ம நர்வியா இருந்துச்சு. கடைசியில ஒரு 10 மினிட்ஸ்லாம் வந்து பயங்கர பரபரப்பா இருந்துச்சு. ஐயோ ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு. ஸோ ஃபார் மீ யுவர் ட்ரம்ப் கார்டு இஸ் ஓடகார்ட் சாக்கா காம்போ. இந்த இடத்துல வந்து லாங்லேவையும் ரகேரியும் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்றீங்க, அந்த இடத்த எப்படி யூஸ் பண்றீங்கிற பொறுத்து தான் வந்து எனக்கு இருக்குன்னு தோணுது. உனக்கு என்ன ஒரு கீ பாயிண்டா தெரியுது இந்த கேம்ல? நீ அவங்க 2 பேர் தான் பெஸ்ட்ன்ற ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும். அந்த 2 பேர் தான் இருக்கிறதுலே மட்டமான காம்போ ஆர்சனல் டீம்லேருந்து. போத் லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர்ஸ் அந்த ரைட் சைடு இஸ் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். அது நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி டீட்டெயில்டாக நான் பேச விரும்பல. பட் கேலஃபியோரி இன்ஜர்ட். அவன் லாஸ்ட் கேம் அவன் வந்து சப்ல கூட கிடையாது. ஸோ கேலஃபியோரி ஸ்டார்ட் பண்ண மாட்டான் லெஃப்ட் பேக்ல. இட் வில் பி எய்தர் இன்காப்பியே ஆர் ஆக்சுவலாக இன்காப்பியே மட்டும் தான், வேற ஆப்ஷன் இல்லை. டிம்பர் ஸ்டார்ட் பண்ணுவான் ரைட் சைடுல ஒயிட்டுக்கு பதிலா. ஸோ மற்றபடி பெருசா சேஞ்ச் இல்லை. டிம்பர் இருக்கான் தான். ஐ டோன்ட் திங்க் ஒயிட் வில் ஸ்டார்ட். பட் அகைன் இந்த டீம்ல வந்து பெருசா எக்ஸ்பேக்டர்னு இல்லை. ஜவ்வு மாதிரி போட்டு இழுத்து ஜூபிமெண்டி வந்து செத்த புடமாட்டா ஆடிக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவனுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஜூபிமெண்டியை வந்து சப் பண்ணிட்டு ரைஸ் செட் நம்பர் 6ல போட்டு ஓடகார்ட் அண்ட் எசேன்னு 2 அட்டாக்கிங்க போட்டு ஒழுங்கா அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடலாம். ஆனா நம்ம வந்து அந்த டெரரிஸ்ட் ஃபுட்பால் ஆடுறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்டேட்டா அதை பண்ண மாட்டாரு. ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து பெருசா கிரியேட்டிவிட்டி எதிர்பார்க்க முடியாது. நீ சொன்ன மாதிரி சாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ஆர்சனலுக்காக ஆடணும்னு எதிர்பார்த்தானா, புது கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கணும்னு எதிர்பார்த்தானா, இந்த கேம்ல ஒரு கோலை போடணும். இல்லைன்னா ஸ்டார் பாய்ன்ற பட்டத்தை அழிச்சிட்டு பாய் அப்படின்னு வச்சிடலாம் இந்த வருஷத்துக்கு அப்புறம். ஸோ முடிஞ்சா ஸ்டெப் அப் பண்ணி உங்க கிளப்புக்காக ஆடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா அந்த சைட் ஐ ஃபீல் இதே தான்டா அந்த ஸ்டோரி ஆஃப் ஐ திங்க் டோர்ட்மண்ட் 2 years பேக் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு இட் வாஸ் ராய்ஸ் who had his final chance at goodbye. ஆனா அவர் மிஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஐ திங்க் ஆண்டோயின் கிரீஸ்மேன் அஃப்கோர்ஸ் he has a bigger legacy than all of the Arsenal players combined. ஸோ அவருக்காக வந்து ஆடணும்னு வந்துட்டு அத்லெட்டிகோ மேட்ரிட் டீம் பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு பிகர் புஷ் than the Arsenal சைடு அங்கே இருக்குது. And more experience in this level of a tournament. So I still feel advantages for Atletico Madrid தான் இந்த ஸ்டேஜ்ல. ஆர்சனல் கிடையாது. ஆர்சனல் வந்து கிரைண்ட் பண்ணணும். அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ஆன் தி டே ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணா they will get through. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ஈவன் தான். there is no clear advantage for any team. அதனால ஐ வில் ஸ்டில் பேக் என்னோட ஆர்சனல் வேற வழி இல்லாம. I'm still going for an Arsenal win. அதான் ஐ ஃபீல் அந்த அட்டாக் ஒரு டீம் வந்து ஃபுல்லி அட்டாக் ஓரியன்டட் அண்ட் ஒரு டீம் வந்து பயங்கர டிஃபென்ஸ் ஓரியன்டட். நீ சொன்ன மாதிரி இந்த பயங்கர 50-50 கேம் தான் இது. அத்லெட்டிகோ மேட்ரிட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டேக் அ லீட் டு எமிரேட்ஸ். நீ லீட் எடுக்கலன்னா ஐ திங்க் த கேம் இஸ் குட் அண்ட் டன். நீ இங்கே வந்து சொல்லிடலாம். ஏன்னா ஆர்சனலும் வந்து நீ சொன்ன மாதிரி தான் 4 கோல் போட்டு ஜெயிப்பாங்களான்னு தெரியுதுன்னா இந்த ரிட்டர்ன் ஃபிக்சர்ல 4 கோல் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். குரூப் ஸ்டேஜ்ல வந்து இந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் டீம் கூட 4 கோல் ஏர்லி இந்த சீசன் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்க இருக்கிற மாதிரி இப்ப தெரியல. ஆப்வியஸ்லி வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து ஹவு மச் ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குது அந்த கோல் போடுறதுங்கிறது ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. அத்லெட்டிகோ மேட்ரிட் அதே தான் கேபிட்டலைஸ் பண்ணும். நம்ம ஒரு 2 கோல் போட்டோம்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கடா. ஆனா நம்ம ஹோம்ல அதை நம்ம பண்ணணும். ஒரு ஆர்சனலோட டிஸ்அட்வான்டேஜ்ல நம்ம கொண்டுட்டு போனா தான் எமிரேட்ஸ்ல தே வில் டேக் மோர் ரிஸ்க்ஸ் டு ஸ்கோர். அப்ப நம்மளுக்கு இன்னும் நிறைய கேப் கிடைக்கும்னு ஒரு மென்டாலிட்டியோட போனா பரவாயில்ல. இல்ல சிமியோனை வந்து நானும் வந்து டிஃபென்ஸ் பாத்துக்கிட்டு நான் வந்து ஈக்குவலா வந்து எமிரேட்ஸ் கொண்டுட்டு போலாம்னு நினைச்சான்னா ஆர்சனல் வில் somehow scam a victory at எமிரேட்ஸ்ங்கிறதா வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெக் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அத்லெட்டிகோ மேட்ரிட் டு டேக் அட்லீஸ்ட் 1 கோல் லீடு.
என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நீங்க ஜிங்ஸ் ஓகே, நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் அத்லெட்டிகோ மெட்ரிட் நேரோ வின்பா. 2-1 அத்லெட்டிகோ மெட்ரிட் வின். சூப்பர்ரா, அப்படிதான்டா இருக்கணும். எஸ், வெரி குட். என்னடா நல்ல இப்படி ஒரு சொல்றீங்க? பாசிட்டிவ் ஜிங்ஸ் ம், கொடுத்துருக்க ம், வாழ்க்கையில முறையா. ஸோ அதோட சேர்ந்து நம்ம ம், அப்படியே அடுத்த மேட்ச், த பிக்கெஸ்ட் ஆக்சுவல் ஃபைனல்ஸ்டா. இவ்வளவு நாள் ம், டிப்ரெசிங்கா இருந்தேன். இப்போ வந்து நான் உண்மையிலேயே ஒரு ஃபைனல்ஸா பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பார்க்கணும்னா நான் இந்த கேம் பார்ப்பேன்டா. குட் ஃபுட்பால். ஐ திங்க் இந்த ம், வருஷத்தோட கடைசி குட் கிளப் ஃபுட்பால் மேட்சா அதுதான் இருக்கும். மறக்காம பாய்ஸ் ம், எல்லாத்தையும் இந்த மேட்சை பார்த்துருங்க. அந்த மேட்ச் நீங்க மிஸ் ம், பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மேட்சை மிஸ் ம். பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆட்டம்னா என்னன்னு பாப்பேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. ஆமா. ஏன்னா நல்ல வேளை நான் சாம்பியன்ஸ் லீக்குக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் யுஏஎஃப்க்கு. ஏன் தெரியுமா? இந்த 2 கேமையும் ஒரே நாள்ல வைக்கல. ஏன்னா அது வச்சிருந்தாலும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான். அதுல ஒன்னும் பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்சனல் கேமை பார்க்கணும் வேற ஒரு ஆசையில் வேலை போய் பார்ப்பாங்களா? அதனால வந்து நல்ல வேலை 2 கேமே ஒரே நாள்ல வைக்கல. அதனாலதான் சொல்றேன், மக்களே நீங்க வந்து எந்த கிளப்போடைய ஃபேனாக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த ஒரு 2 ஹவர்ஸை தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சு இந்த கேமை பாருங்க. ஈக்குவலா 2 டீமையுமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க அந்த 2 டீமுமே சப்போர்ட் பண்ணலினாலும், பிகாஸ் திஸ் கேம் வில் பி, என்னடா வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டக்கல், ஃபென்டபிளஸ், ஸ்பெக்டாகுலர், என்ன வேணா சொல்லுங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. ஃபேபியுலஸ், வார்த்தையே டாப் நாட்ச் ம். எல்லாமே சொல்லலாம். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் சிட் தேர், டோன்ட் டேக் யுவர் போன். எவ்வளோ இன்ட்ரிகேட்டா 2 டீமும் செட்டப்ல, டாக்டிக்ஸ்ல எவ்வளோ இன்வால்வ் ஆகி எவ்வளோ ஒரு நல்ல ஸ்பெக்டக்கல் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் லைக் பிஎஸ்ஜி ஹோம் இல்ல, ஏன்னா பிஎஸ்ஜி ஹேஸ் அ லோவர் ஃபினிஷ் இந்த குரூப் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஸோ பிஎஸ்ஜி ஹோம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். பிஎஸ்ஜி வந்து எங்க கேம் லிவர்பூல் கேம்ல தே ஷோட் ஹவு குட் தே ஆர். அவங்களோட இன்டர்சேஞ்ச் பிளே, இன்ட்ரிகேட் பிளே வித் ஹவு மச் தே கேன் ஸ்விட்ச் பிட்வீன் தேர் மிட்ஃபீல்டர்ஸ், அட்டாக்கர்ஸ். யாரா வேணாலும் விட்டினியா கூட சென்டர் ஃபார்வர்டா போய் ஆட முடியும். ஏன்னா திருப்பி வந்து லூயி என்ரிகே சொல்றது, ஐ வாண்ட் ஆல் மை 10 பிளேயர்ஸ் டு பி ஏபிள் டு பிளே எனிவேர் அப்படிங்கிறதா அவனுடைய எம்பசிஸே வந்து. இப்ப நேத்து குவாரட்சலியா சொல்லியிருக்கான், லூயி என்ரிகேட்டன் கீழே வந்ததுல இருந்து என்னோட டிஃபென்சிவ் கேம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் எப்படி ப்ரெஸ் பண்ணணும், எப்படி பாலை ரிட்ரீவ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாமே நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது பயங்கர அட்வான்டேஜஸா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ பிஎஸ்ஜி வந்து திஸ் இஸ் அ ஜெனரேஷனல் சைட். நான் 2-3 வீடியோவே சொல்லிட்டு இருக்கேன். த வே தட் தேவ் அசம்பிள் தெம், த வே தட் தே ஃபைட் ஃபார் ஈச் அதர் ஆன் த பிட்ச். எனக்கு தான் கோல் போடணும், இவன் தான் அந்த அசிஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்ட்டு எந்த வித ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாம விளையாடிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எந்த கிளப்னு எடுத்துட்டாலுமே இப்படி ஒரு அந்த ஃபார்வர்டு 6 பேருமே வந்து என்ன ஆனாலும் இன்னொருத்தனுக்காக சண்டை போடுவான்டா, என்ன ஆனாலும் இன்னொருத்தனுக்காக விளையாடுவான்டான்னு இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஎஸ்ஜி ஆர் அ ரியலி குட் சைட். இந்த வீக்கெண்ட் வந்து லான்ஸ் மறுபடியும் டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ்ஜி ஹேவ் அ 6 பாயிண்ட் லீட் அகேன்ஸ்ட் லான்ஸ் லீக் ஒன்ல. ஸோ பெரிய ஃபோக்கஸ் இனிமேல் அங்கேயே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன 2 வின் எடுத்தாங்கன்னா பிஎஸ்ஜி ஆர் சாம்பியன்ஸ் அங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே இந்த கேம்ல தான் இருக்கும். பட் பயன் பக்கம் வருவோம். சுபாஷ், நீ பயன் பக்கம் எப்படி பாக்குற? பிஃபோர் தட் லூயி என்ரிகே வந்து இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூலேயே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து என்னங்க நீங்கள் தான் பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்ட்ல கேட்டதுக்கப்ப, அஃப்கோர்ஸ் இந்த சீசனில் பார்த்தோன்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப்டர் பாயன் நாங்கள் தான் சொன்னாங்க. ஏன்னா அவனுக்கு he respects பாயன் அண்ட் he knows அவங்க வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு டீமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு 2 கேம் தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே அங்கே தோத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாயன் மியூனிக் ஹஸ் பின் இன்கிரெடிபிள். அதுல ஒரு கேம் உங்களோட அப்படி இருந்துமே உன் மேனேஜரை நீ அண்டர்மைன் பண்ற பாரு. அது அந்த ரீசன் நாங்க வந்து கம்பெனியை வெறுப்பேத்தி விட்டதுனால தான் அங்க இருந்து வந்துட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கே வந்துட்டு அந்த கண்ணுல வெறி, அப்புறமா வந்து வேற என்ன எல்லாமே வெஞ்சன்ஸ் ஆன் ஹிஸ் மைண்ட் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெறிய ஏத்தி விட்டாங்க ஆர்டேட்டா. நீ எப்படி மேன், நீ எல்லாம் நான் தோக்கடிக்கலாமா, அந்த மாதிரி ஒரு ஈகோ ஆர்ட் ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி ஆனதுனால இப்போ வந்து எக்ஸப்ஷனலி வெல். இதுல என்ன சொல்லணும்னா 2 டீமுமே வந்துட்டு சரிக்கு சரி போட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பாயன் மியூனிக்கும் சரி பிஎஸ்டியும் சரி 2 டீமுமே 38 கோல் இந்த டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் 38 கோல் போட்டிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டுமே வந்துட்டு சேம் நம்பர் ஆஃப் அமேசிங் கோல்ஸ். அது மட்டும் இல்லாம ஹாரி கேன் வந்துட்டு 12 கோல்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சாம்பியன்ஸ் லீக் சீசன்ல. ஒன்லி பிஹைண்ட் கிலியான் எம்பாப்பி வாஸ் அ ரெக்கார்ட் 15 கோல்ஸ் இப்போதைக்கு. ஸோ ஒன்றுமே வந்துட்டு பொட்டென்ஷியல் 3 more கேம்ஸ் இந்த டோர்னமெண்ட் முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு இஃப் ஹி ஸ்கோர்ஸ் 4 கோல்ஸ் ஹையஸ்ட் எவர்
அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் லீக், புண்டஸ் லீகா ஜெயிச்சாருன்னா பேலண்டார் ஆல்ரெடி அவர் பேர் எழுதி வச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரில்லியண்டான சீசனா இருக்க போகுது. பட் பிகெஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் ஃபார் பாயன் இந்த சீசன் இஃப் தி ரீச் த ஃபைனல்லே வந்துட்டு காம்பனி அவர் வந்துட்டு இந்த டீமை எப்படி எலிவேட் பண்ணியிருக்கான்றது தான் பிக்கெஸ்ட் ஸ்டோரியா இருக்கும். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வருஷமா ஒரு என்ன சொல்றது ஒன்று சம்திங் தட்ஸ் புல்லிங் தம் டவுனா இருந்துச்சு ஏன்னா 2012-13 சீசன் தான் நினைக்கிறேன் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் அகைன்ஸ்ட் செல்சி லாஸ். அதுக்கப்புறம்ல இருந்தே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டேஜஸ் வரத்துக்கு. அண்ட் தென் அகெயின் தே ஸ்டில் ஒன் அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜி. அந்த நேமார் தோத்து போயிடுற அந்த ஒரு சீசன்ல தே ஒன் த சாம்பியன்ஸ் லீக். பட் அகெயின் இது எய்தர் வில் பி ரிடம்ஷன் ஃபார் பிஎஸ்ஜி இல்லைன்னா வந்துட்டு மறுபடியும் ஒரு பிக் அப்செட்டா இருக்க போகுது. பட் 2020 ஆக்சுவலா அந்த கேம் நடந்தது 1-0 அகெயின். அதுவும் எப்படி நடந்ததுன்னா அந்த ஃபைனல்ஸ் வந்துட்டு நோ ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு எம்டி கிரவுண்ட்ல நடந்தது. ஸோ ஐ ஃபீல் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு டீம்ஸுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஹோம் கிரவுட்ல ஆடுறதுக்கு. பட் டாக்டிக்கல்ன்றதை விட ஐ ஃபீல் கான்ஃபிடன்ஸ் வைஸ், டீம் செட்டப் வைஸ் எல்லாமே வந்துட்டு பாயர்ன் மியூனிக் வந்து தே ஆர் லுக்கிங் சாலிட். ஏன்னா டிஃபென்சிவ்லி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏரியல் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்ட்டு. பட் என்னதான் இருந்தாலுமே அதை வந்து ஓவர் கம் பண்ற அளவுக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன் அண்ட் மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு அவங்க கிளியரா டாமினேட்டிவ்லி அவங்க காமிச்சிருக்காங்க. ஏன்னா ரியல் மேட்ரிடோட நீ போய் ஓமனாவே ஜெயிக்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு ஏன்னா நீ செகண்ட் கேம் அவே ஆனாலும் நீ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் கேம் போய் கம்ஃபர்டபுளா 2-1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தேர் இஸ் காம்னஸ், தேர் இஸ் மோர் கம்போசர். அப்புறமா வந்துட்டு டீம்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஐ ஃபீல் எல்லாமே பேக் லைனும் சரி ஃப்ரண்ட் லைனும் சரி எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்த பாயர்ன் மியூனிக் வந்துட்டு எனக்கு பாசிபிளி வந்துட்டு ஒரு 1 or 2 ரொம்ப ஸ்மால் நெகட்டிவிட்டிஸ் தான், நெகட்டிவிட்டிஸ் இல்லை வீக்னஸ் சொல்லலாம். மற்றபடி இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸா இருக்குது இப்போதைக்கு வேர்ல்ட் ஃபுட்பால். ஆமா, என்னன்னா அந்த ப்ரீவியஸ் கேம்ல மூசியாலாக்கு பதிலா கினாப்ரி ஆடினா, பட் கினாப்ரி இஸ் அவுட் இன்ஜர்ட் ரைட் நோ. ஸோ மூசியாலா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு அ மந்த் ஆச்சு அவன் திரும்பி வந்து. அண்ட் இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 goals டவுன் போய் வந்து 4-3 ஜெயிச்சாங்க, விச் இஸ் இன்சேன். ஏன்னா மத்தவங்க எல்லாத்தையுமே ரெஸ்ட் பண்ணி இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆட விடாம. அதுக்கப்புறம் எல்லாருமே மறுபடியும் உள்ள வந்து கம்பேக் கொடுத்துட்டு 4-3 வின் பண்ணாங்க இந்த வீக்கெண்ட் புண்டஸ்லீகால. ஸோ தட் ஷோஸ் தட் தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் அட் ஆல். புண்டஸ்லீகாவே ஜெயிச்சிட்டாங்க, அப்படி இருந்துமே அப்படி ஒரு கம்பேக் கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து வின் பண்றது வந்து பயங்கரம் ஒரு விஷயம். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி பிட்வீன் இந்த பிஎஸ்ஜி உடைய ஃப்ரண்ட் லைன் இதுதான் வந்து பயங்கரமான ஒரு இந்த எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கறதா வந்து டாக்கிங் பாயிண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ விட்டீனியா எப்பவுமே வந்து ஹி டிராப்ஸ் பேக் டு மேக் தட் பேக் த்ரீ வென் தேர் பில்டிங் அப். ஏன்னா இந்த ஒரு 2 ஃபுல் பேக்ஸ் அவங்க ஃபுல் பேக்ஸ் தான் கிடையாது, அவனுங்க ஆக்சுவல் விங்கர்ஸ் தான் அந்த டீமுக்கு. கரெக்ட். அதனால வந்து அவங்க பயங்கர ஹையா போனாங்கன்னா விட்டீனியாட்ட எப்பவுமே ஹி கோஸ் அண்ட் ஹி பில்ட்ஸ் அப். ஸோ கேன் வந்து ஒரு பயங்கரமான ஹி இஸ் நாட் கோயிங் டு பிரஸ் விட்டீனியா டு கெட் த பால். கேன் எப்பவுமே வந்து இந்த ஏரியால அப்படியே ஹாவர் பண்ணிட்டு, ஸோ ஒருவேளை நீ வந்து இங்கிருந்து பில்டப் பண்றதா இருந்தா கூட they will, I think Bayern will wait until PSG come to probably this area of the pitch. இந்த ஏரியா வர வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் பயன் வில் கோ அண்ட் இங்க வரைக்கும் போய் பிரஸ் பண்ணி பால் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா எல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. பிகாஸ் இந்த இன்டர்சேஞ்சபிலிட்டி பிட்வீன் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் இல்ல, இவங்க எவன் உள்ள போவான், ஜைர் எமரி ஸ்ட்ரைக்கரா போவானா இல்ல விட்டீனியாவே சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக்கரா போவானான்னு கூட சொல்லலாம். போன கேம்ல ஹக்கீமி பார்த்தா லெஃப்ட் விங்ல இருந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பயன் வந்து டு கோ அண்ட் டு பிரஸ் தம் சோ ஹை மேக்ஸ் நோ சென்ஸ். ஸோ அதனால வாட் தே வில் ட்ரை டு டூ இஸ் நீங்க மேல வாங்க இந்த இடத்துல இஃப் யூ கேன் டேக் த பால் சம்மோ வின் த பால் இயர். லூயிஸ் டியாஸோட ஸ்பீடா இருக்கட்டும், ஒலிசேயோட ஸ்பீடா இருக்கட்டும், ஃபார் கேன் டு ரிலீஸ் த பால். ஏன்னா இவங்க ரிகவரிக்கு பாரு, நீ ஹக்கீமி இவ்வளோ ஹையா இருக்கான், மெண்டஸ் இவ்வளோ ஹையா இருக்கான். ஸோ ரிகவர் பண்றது கஷ்டம். நீ வந்து இவங்களுடைய பேஸ்ல பாலை வந்து இங்க போட்டாலோ ரிகவரி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஐ திங்க் இந்த கேம்ல லூயி என்ரிகே வில் பி ஃபீலிங் ஓகே மெண்டஸ் அண்ட் ஹக்கீமி நீங்க கொஞ்சம் பின்னாடியே இருங்க, டோன்ட் கோ சோ மச் ஃபார்வர்ட் வென் வி ஹேவ் த பால் ஆல்சோ. ஏன்னா இவனுங்க யாராச்சும் பாலை வின் பண்ணானுங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணதான் பாப்பானுங்க லூயிஸ் டியாஸையும் ஒலிசேவையும். ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் திங்க்
அந்த ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அட்டாக்ங்கிற மாதிரி எப்பவுமே ஹக்கீமியையும் மெண்டஸையும் இவ்வளவு ஹையா வச்சுட்டா அவங்களுடைய ஆப்போசிஷன் ஃபுல் பேக்ஸ் வந்து பின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க கரெக்டா. ஆனா நீ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஆடலாமே. ஏன்னா நீ ஒரு லைமரோ சானஸ்டிச்ச நீ வச்சுட்டு அந்த ஃபுல் பேக்ஸ் நீ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம இருந்தனா அதுவும் நீ ஒரு பண்ற தப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ லிட்டரலி டபுள் அட்டாக் வித் குவாரட்ஷெலியா மெண்டஸ் ஹக்கீமி டூவை போட்டு நீ அவனுங்களை பிரஸ் பண்ணனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐ ஃபீல் மேபி அந்த ஃபியூ இல்ல த்ரூ அவுட் தி கேம் பண்ண முடியாது. சர்டன் டைம் வரப்ப நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. அண்ட் அதை பேசுறப்ப நம்ம இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் ஐ ஃபீல் தேர் கோல் கீப்பர்ஸ். Safonov மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. won't be incredible. Manuel Neuer again he's been incredible and he's also been awful. இந்த ரெண்டுமே பண்ணிருக்காரு. ஸோ வந்து அன்னன்னைக்கு வந்துட்டு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்ற பொறுத்து பிக் 2 கோல் கீப்பர்ஸ்மே will play a big part in this game. வெரி ட்ரூடா. நீ வந்து சொன்னது ஐ ஃபீல் வித் நாயர் ஹியர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஓரியோ சொல்றது தலைவன் ஊப்பமெக்கானோவை பொறுத்து கேம் நல்லாவே மாறும். sometimes he is really good, sometimes he is really bad. So இந்த பாயிண்ட்ல வந்து ஐ திங்க் அகெயின் 2 years ago ரியல் மெட்ரிட்ட வந்து பயர்ன் மியூனிக் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணி they let it slip. once again அதுதான் PSG பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ when ஊப்பமெக்கானோ ஹேஸ் த பால் ஆர் when டா ஹேஸ் த பால் எப்படி நம்ம வந்து இந்த ஏரியாஸ்ல ஓவர்லோட்ஸ் கிரியேட் பண்ணி இங்கேயே நம்ம பாலை வாங்கலாம் வித் ஜெயர் எமரி, குவாரட்ஷெலியா, மெண்டஸ் யாரா இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம எப்படி பால் எடுத்தோம்னா கவுண்டர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி வித் டெம்பெல்லே. ஏன்னா இவன் எங்கேயுமே ரோம் பண்ணிட்டே இருப்பான் அப்படிங்கறதா வந்து பிஎஸ்ஜியோட ஐடியாவா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன் இட்ஸ் கோன் பி a blockbuster கேம். பாக்குறவங்க எல்லாருமே உங்க பயஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரை டு வாட்ச் திஸ் கேம், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் இவன் எங்க போறான், எங்க மூவ்மெண்ட் நடக்குது, எப்படி பிரஸிங் நடக்குது, எப்படி வின் பண்ணுவாங்க. இட்ஸ் கோன் பி a ஜெனரேஷனல் கேம்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இது ஜெனரேஷனல் கேமா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரெண்டு டீம்ஸுமே லைக் டாப் ஃபார்ம்ல இருக்காங்க. அது வந்து ஐ ஃபீல் திஸ் வில் பி லைக் என்ன சொல்றது ப்ரீவியஸ் வின்னர்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் மீட்டிங் த நியூ வின்னர்ஸ்ன்ற அளவுக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா வந்து பாயனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அட் சேம் டைம் ப்ரீவியஸ் பேலண்டார் வின்னரான ஆஸ்மான் டெம்பெல்லே பாசிங் இட் ஆன் டு ஹாரி கேன்னு சொல்லலாம். ஸோ தேர்ஸ் இந்த ரெண்டு டீம்லயுமே வந்துட்டு ஒரு பிரில்லியண்டான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, அந்த டீம் இருக்குது. மறக்காம அதை நீ சொன்ன மாதிரி எல்லாருமே மறக்காம இந்த கேமை மட்டும் பாத்துருங்க, தயவு செஞ்சு பாருங்க. பிரில்லியண்டா இருக்கும் போது டிசப்பாயின்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் அ நேரோ பிஎஸ்ஜி விக்டரி, பிஎஸ்ஜி ஹோம். ஸோ ஐ திங்க் பிஎஸ்ஜி வில் வின். நீ என்ன நினைக்கிற? நான் வந்து ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும் நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் 3-2 ஸ்கோர் லைன் டு பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் லெக்ல. பட் செம்மையா இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஆமா, அதே மாதிரி உங்களுடைய காமெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. மறந்துடாதீங்க, இன்னுமே வந்து ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைப்பையும் பிரஸ் பண்ணுங்க. நானும் சுபாஷும் வந்து ரிவ்யூ வீடியோல இந்த 2 பிளாக் பஸ்டர் கேம்ஸ், ஒரு பிளாக் பஸ்டர் கேமை பார்த்துட்டு அப்புறம் நாங்க 2 பேருமே உங்களை வந்து சந்திக்கிறோம். until then it's Gautam and Subhash. Bye bye.